UGDRB 2024 கேட்ட கொஸ்டின் in which the following equation x cube minus 3x plus 1 equal to 0 has a root. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட் வந்து எந்த நம்பர்ஸ்க்கு இடையில இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது நம்ம நியூமெரிக்கல் நம்பர்னு ஒரு பேப்பரில் பிஎஸ்சியில் படிச்சிருப்போம். அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். கவனிங்க, இதை கொடுத்துருக்க வேல்யூ எஃப்எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. கொடுத்துருக்க நம்பர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு இதுக்கு நெகட்டிவ் ஒரு இதுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கு இடையில தான் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ரூட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்க வேல்யூ நீங்கள் எஃப்எக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் minus 3x plus 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க a யூஸ் பண்ணி பார்க்குறேன். 1 கொடுத்து பார்த்தீங்கன்னா 1 minus 3 போட்டிங்கன்னா மைனஸ் 1ங்கிற வேல்யூ கிடைக்கும். அடுத்து 2 அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 8 minus 6 plus 1 அப்படிங்கிற வேல்யூ போட்டிங்க அப்படின்னா 3 கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே மைனஸ் வேல்யூ கிடச்சிருச்சு, இங்கே ப்ளஸ் வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா இதோட ரூட்டு, ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷனோட ரூட் எங்கே இருக்கும் அப்படின்னா இது ரெண்டுக்கு இடையில தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் என்னது, இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா ஏ. அது பாருங்க, ஃபைண்ட் தி குவேஷன் when 2x cube minus 5x square plus 11x minus 12 equal to 0. இதை டிவைட் பண்ணும்போது எதால டிவைட் பண்ணும்போது 2x minus 3 ஆல் டிவைட் பண்ணும்போது கீழே கிடைக்கக்கூடிய எந்த ஆன்சர் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, 2x cube minus 5x square plus 11x minus 12 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ இங்கே எதால டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க, 2x minus 3 ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ டிவைட் பண்ணலாமா, ஃபஸ்ட் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா என்னடையும் x ஸ்கொயர், அப்போ 2x கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர். சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ இது கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 11x. ஓகேங்களா, அடுத்து இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூ பாருங்கள், மைனஸ் 2x ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூவில் 2x இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் போட்டு பார்க்கலாமா. இப்போ இந்த மைனஸ் எக்ஸால் இதை மல்டிபிள் பண்ண கிடைக்கும் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3x. சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இது கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன கிடைக்கும் 8x minus 12. ஓகேவா, ஸோ இப்போ ப்ளஸ் 4 ஆல் போடலாமா, ப்ளஸ் 4 போடலாமா, ப்ளஸ் 4 போட்டிங்க அப்படின்னா இதை கிராஸ் பண்ண கிடைக்கும் 8x minus 12. ஸோ சைனை சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா ரெண்டுமே கேன்சல் ஆகி 0 வந்துடும். அப்போ இதோட குவேஷன் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகேங்களா, 1 plus 3i is the one root, x cube plus 6x plus 20 equal to 0, then the another root sir. இது கியூபிக் இருக்கிறதுனால இதுக்கு 3 ரூட் இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும். அதில் ஒரு ரூட் இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு ரூட் என்னவா இருக்கும், இதுலேயே சைன் சேஞ்ச் பண்ணி வர மாதிரி, இமேஜினரி ரூட்டுக்கு முன்னாடி சைன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரது இன்னொரு ரூட்டாக இருக்கும் இல்லையா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது அந்த வேல்யூவே கிடையாது, அப்போ இது கிடையாது. அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா அதே ரூட் இங்கே வந்துருக்கு, அப்போ இதுவும் கேன்சல்டு. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கணும் இல்லையா. அப்போ இங்கே 1ங்கிற வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் வேல்யூ தான் கிடைக்கும். ஓகேங்களா, 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா எடுத்து அப்ளை பண்ணும்போது 0 ஆகுது. அப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா சி. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.